அவர் முதல் படத்திலிருந்து அமரன் படம் வரைக்கும், அமரனை விட்டுருங்க, அமரன் படத்தில் மட்டும்தான் அவர் முழுமையான சம்பளத்தை வாங்கியிருக்காரு. அதுதான் இந்த மேடையில் அவர் சொல்கிறாரு. நீங்கள் வேறொரு படத்தில் நடிக்கும் பொழுது உங்கள் சம்பளத்தை குறைங்கன்னு சில நேரம் கேட்பாங்க. இல்லை, ஆக்சுவலாக எப்போவுமே படைப்பாளிகள் முதலாளிகள் ஆகும்போது இந்த வர்ற பிரச்சனை தான் இது. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பை சந்தன் அவர்கள் முதல் பகுதியிலிருந்து இரண்டாம் பகுதிக்கான ஒரு தொடர்ச்சியை கொடுக்குறாரு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் பராசக்தி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் அவருடைய படைப்பில் மதராசி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தேசிய ஒரு நம்ம அதாவது இந்தியன் என்ற உணர்வு எப்பவுமே அவரோட படத்தில் இருக்கும். பட் இந்த ஹீரோவுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. யார்? சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு. ஸோ இந்த 2 படத்துடைய விஷயமும் எதை பற்றி சொல்ல வருது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இல்லை, தேசியம் திராவிடம் இந்த புண்ணாக்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் என்னென்னா 1960களில் மாணவர்கள் இந்திக்கு எதிராக எப்படி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, மொழி கொள்கைக்கு எதிராக நம்ம எத்தனை வருஷமாக இங்கே போராடிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இந்த படம் ஏற்கனவே சூர்யா பண்ண வேண்டிய படம். நிறைய இந்த கல ஆய்வுலாம் பண்ணி தான் இந்த படத்தை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் மதராசி படம்ங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட வடக்கு தெற்குங்கிற 2 ஏரியாவை பற்றி பேச போகுதா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம சென்னைக்காரங்களை தான் மதராசின்னு வடநாட்டில் சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இது வரைக்கும் எதுவுமே நார்த் இந்தியாவில் நடக்கலை. அப்போ கதை இங்கே நடக்கிற கதை தான். இங்கே நடக்கிற கதைக்கு ஏன் மதராசின்னு பேர் வைக்கணும் அப்படின்னா, வடக்கிலிருந்து நிறைய பேர் ஒருவேளை இங்கே அதில் ஒருவர் வில்லனாக இருந்து இவரை மதராசின்னு குறிப்பிடுறாரா என்னன்னு நமக்கு தெரியல. முருகதாஸ் படத்தில் கொஞ்சம் அரசியலும் இருக்கும் எப்பவுமே. ஒருவேளை அப்படி ஏதாவது வடக்கு தெற்குங்கிற அரசியலை பேசுகிறாரான்னு நமக்கு தெரியல. பட் 2மே முக்கியமான படங்களாக இருக்கும். ஓகே ஓகே. இதே விஷயங்களில் அமரன் படமும் ரொம்ப பெரிய பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படமும் கூட. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 100 நாள் எட்டுற வரையுமே அதோடைய வேறு விஷயங்கள் படத்தை பற்றி தான் ரொம்ப ப்ரொமோஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரீசெண்டாக அவர் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஸ்பீச், எங்கே சம்பளமே ஒரு விஷயங்களில் ரொம்ப தாமதமான ஒரு விஷயங்கள், சும்மா அவர் கலாய்க்கிறதுக்காக அந்த விஷயத்த சொன்னாரா இல்லை ஆள் மனசுலேருந்து அதை சொல்லிவிட்டாரா தெரியாமல்? இல்லை, தெரியாமலாம் சொல்லலை, தெரிஞ்சுதான் சொல்கிறாரு. உள்ளபடியே அது ரொம்ப அவர் பேசுகிறதுல நிறைய உண்மைகள் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, அவர் முதல் படத்திலிருந்து அமரன் படம் வரைக்கும், அமரனை விட்டுருங்க, அமரன் படத்தில் மட்டும்தான் அவர் முழுமையான சம்பளத்தை வாங்கியிருக்காரு. அதுதான் இந்த மேடையில் அவர் சொல்கிறாரு. இது வரைக்கும் எத்தனையோ படத்தில் நடித்தேன், எந்த படத்துக்குமே நான் முழுசாக சம்பளம் வாங்கினதில்லை. இந்த படத்தில் தான் கமல் சார் எனக்கு முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு. இன்னொன்று, படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா படமும் நேரத்துலையும் நான் ஃபைனான்சியர் வீட்டில் தான் இருப்பேன். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் ரிலாக்ஸாக வீட்டில் இருந்தேன். எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு எந்த டென்ஷனுமே கொடுக்கல. அதுக்காக கமலுக்கு நன்றி அப்படின்னு அவர் சொன்னார். அது பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு முறை அவருக்கான சம்பளத்தை முழுசாக இந்த திரையுலகம் கொடுத்ததில்லை. இன்னொன்று ஏற்கனவே அவர் படம் ஓடலைம்பாங்க. அப்புறம் ஏற்கனவே அந்த படத்துக்கு வாங்கின கடனை இந்த படத்தில் நாங்கள் வச்சுட்டோம், அதை கொடுங்கம்பாங்க. இப்போ இவர் கையிலேருந்து சம்பளத்தை வாங்கின சம்பளத்தையும் விட்டு கொடுத்து கையிலேருந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழல்லாம் ஒவ்வொரு படத்துலையும் வரும். ஸோ இந்த படம் தான் எனக்கு பீஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. ஸோ அது எல்லாமே உண்மைதான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ சில நேரங்களில் நம்ம நிறைய பேர் அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு பேர் இல்லாமல் நிறைய சம்பளம் வாங்கி அதை கடன் அடைக்கிறதுக்கு தான் சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை, நீங்கள் சொந்த படம் எடுக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் வேறொரு படத்தில் நடிக்கும் பொழுது உங்கள் சம்பளத்தை குறைங்கன்னு சில நேரம் கேட்பாங்க. படத்தில் பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, நாம் எதிர்பார்த்தது வேறு, பிஸ்னஸ் அவ்வளோ இல்லை, இப்போ இவ்வளோ டெபிசிட் ஆகிருக்கு ரிலீஸுக்கு, உங்களுக்கு நாங்கள் தர வேண்டிய சம்பளத்தில் நீங்கள் விட்டு கொடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிங்கம்மாங்க. அது ரெகுலராக நடக்கிற விஷயம் தான். ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இவர் சொந்த படங்கள் எடுத்தார். அந்த படம் லாஸ் ஆகி அதனுடைய கடன் அடுத்த படத்தில் வர்றது, அதனுடைய கடன் அடுத்த படத்தில் வர்றதுன்னு அப்படி பல்காக 90 கோடி சேர்ந்துருச்சு கடன். அந்த 90 கோடியை அவர் அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இங்கே நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஈவன் ரீசெண்டாக கூட கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படி தான் சொன்னார். ஏன் நிறைய படங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, எனக்கு இந்த மாதிரியான நிறைய ஒரு கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது, பட் அதை நான் சமாளிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இப்போ படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். பட் எனக்கு படத்தில் நடிக்கிறதுக்கான எனக்கு முழு ஒப்புதல் கிடையவே கிடையாது. எனக்கு படம் இயக்கிறதுல தான் ஆர்வம் இருக்குது அப்படின்ட்டு. அதை பற்றி உங்களோட கருத்து?
ஆக்சுவலாக எப்போவுமே வந்து படைப்பாளிகள் முதலாளிகள் ஆகும்போது இந்த வர்ற பிரச்சனை தான் இது. நீங்கள் ஒருத்தர்ட்ட சம்பளத்தை வாங்கிட்டு நாம் என்ன செய்ய வந்தோமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. உங்கள் வேலை டென்ஷன் மட்டும்தான். ஆனால் அந்த படத்தையே நீங்கள் தயாரிச்சிங்கன்னா ஒரு 100 பிரச்சனை இருக்கும். காலையில் படம் ஆரம்பித்து சாயங்காலம் முடியறதுக்குள்ள உங்களை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. இங்கே இதை காணும், அங்கே அந்த பிரச்சனை, இங்கே இந்த பிரச்சனைன்னு போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணி கடைசியாக படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய தொகை உங்கள் தலையில் வந்து நிற்கும். இது இது லாபமாக வந்தால் பிரச்சனை கிடையாது, நஷ்டத்தில் வந்து நிற்கும். ஸோ அப்படி தான் பல படைப்பாளிகள் இங்கே வீணாக போனவங்க. சசிகுமார்லாம் அருமையான டைரக்டர். சுப்பிரமணியபுரம்லாம் ம். அப்படிப்பட்ட ஒரு ம். படம். அதுக்கப்புறமும் நல்ல நிறைய படங்கள், கண்டிப்பா நல்ல கண்டிப்பா. படங்கள் அவர் ம். இயக்கியிருக்கு. அவர் கடைசியில் என்ன ஆனாரு? சொந்த படம் எடுக்கிறேன்னு போய் பெரிய சிக்கலில் சிக்கி அந்த கடனை அடைச்சிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள அவர் செத்து சுண்ணாம்பாயிட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா. கிட்டத்தட்ட கௌதம் மேனனும் அப்படி ஒரு ம். சிக்கலில் தான் மாட்டியிருக்காரு. ம். ஸோ அதனால் அவருடைய வேதனைகளை வந்து இங்கே வெளிப்படுத்தும் பொழுது ம். புதுசாக வர்றவங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை மொழியாக இருக்கும். ம். 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 ஆனால் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா 4 படம் டைரக்ட் பண்ணிவிட்டு அந்த படமெல்லாம் நம்ம கைக்கு வந்தோன்னே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம படமெல்லாம் நல்லா தானே ஓடுது, ம். நம்மளே ஒரு படம் எடுத்து நம்மளே எடுத்து சம்பாரிச்சிட்டா என்னன்னு தோணுது. ம். யோசிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ம். நீங்கள் களத்தில் இறங்கி அந்த வேலையை பார்க்கும்போது தான் இதில் எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்குங்கிறது தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளோ விஷயங்கள் 24 கிராஃப்டையும் சமாளிச்சு ஆமாம். ஸோ இவங்களுக்கான ஒரு மொத்த பிரச்சனைகளையும் தீர்வு பண்ணி கொண்டு வரதுக்குள்ள ஆமா. போதும் ஆயிடும். சார் இப்போ வந்துட்டு அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கும். இப்போ அவங்க பர்சனலாக தனிப்பட்ட முறையில் தன்னோட கட்சியோ இல்லை பிஸ்னஸோ ஏதோ ஒரு விஷயங்களை தனிப்பட்ட முறையில் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி வந்து ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ நல்ல ஒரு பெரிய நிறுவனம். அவரும் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு பெயரும் வாங்கிட்டாரு. பட் அதுக்கப்புறம் வந்து அவருடைய பொறுப்புகள் வந்து சமூக சிந்தனை இருந்ததுனால நான் வந்து சமூகத்துக்காக நான் உழைக்க வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார். மொத்தத்துலேருந்து விலகிட்டார். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து சில படங்களில் வந்து நடிக்கும் பொழுது ஒப்பந்தமிட்ட படங்கள் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த படங்களுக்கான சில வழக்குகள் கூட போட்டிருக்காங்க. ஏஞ்சல் அப்படின்ற ஒரு படம் கூட. ஸோ அந்த படத்துக்கு வந்து 25 கோடி இழப்பீடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு சூழல்? இது வந்து அவர் திருப்பி தர்றாரா? இல்லை திருப்பி நடிச்சு கொடுக்குறாரா? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா மாமன்னன் தான் என்னுடைய கடைசி படம்னு அவர் அறிவித்தார். அதனால் அதற்கு முன்னாடி ஒப்புக்கொண்ட படம் தான் இந்த ஏஞ்சல் படமெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக அவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா சினிமாவில் நம்ம இன்னும் கொஞ்ச காலம் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அரசியலுக்கு வரலான்னு தான் அவர் நினச்சார். ஆனால் நடுவில் வந்து சில கால சூழல் அவரை அவசரமாக அரசியல் இழுத்துக்குச்சு. அப்போ வந்து அவருக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் கமிட் பண்ண படங்கள் தான் இதெல்லாம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, நான் சீக்கிரம் அரசியலுக்கு போகிறேன், படத்தெல்லாம் சீக்கிரம் முடிச்சிருங்கிற மாதிரி அவர் ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுத்தாரு. இவங்களுக்கு பொருளாதார பின்னணி பெருசாக இல்லையா அல்லது வந்து வேறு ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. இவங்க வந்து இவர் சொன்ன தேதியில் அவங்க அந்த படத்தை எடுக்க முடியல. ஸோ அதுதான் ஒரு மேடையில் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் இந்த படத்துக்கு பல முறை டேட்டு கொடுத்துட்டேன், ஆனால் அவங்க வந்து நகரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு படத்தை ஒரு குற்றம் சாட்டினார். சரி, ஆனால் என்ன படம்னு சொல்லலை. என்ன படம்னு எனக்கு கரெக்டாக அந்த டைரக்டர் பேர் மட்டும் மாறன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. மாறன்னு ஒருத்தர் இயக்குனர். சரி. ஸோ அந்த படத்துக்கு நான் தொடர்ந்து டேட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் அவங்க தான் வந்து ஷூட்டிங்கை தள்ளி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் மாமன்னன் படத்துக்கு அவர் வந்தார். அப்போ தயாரிப்பு நிறுவனம் வந்து கரெக்டாக அந்த டேட் அவர் கொடுத்த டேட்டை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த சிக்கல் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் இந்த ஏஞ்சல் பொறுத்தளவுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த தயாரிப்பாளர் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அல்லது உதயநிதி வெளிப்படையாக சொல்லணும். இவங்க 2 பேருமே வெளிப்படையாக எதுவும் சொல்லலை. அந்த ஏஞ்சல் தயாரிப்பாளர் பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, என் படத்தில் நடிக்கிறதா ஒரு டேட்டு கொடுத்துட்டு நடிக்காமல் விட்டுட்டாரு, அதனால் எனக்கு ஒரு 25 கோடி ரூபா நஷ்ட ஈடு கொடுங்கன்னு கேட்குறாரு. ஸோ இது வந்து நீதிமன்றம் தான் என்னங்கிறத முடிவெடுக்கணும். பட் உதயநிதி கடைசி படம்னு முடிவெடுத்த பிறகு அதை ஓப்பனாகவே அறிவிச்சார், மாமன்னன் தான் என்னுடைய கடைசி படம். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள படங்களை நீங்கள் மலமலன்னு அவர்கிட்ட டேட்டை கேட்டு முடிச்சிருந்தா இவ்வளோ சிக்கல் இருந்திருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே ஓகே. அப்போ கிட்டத்தட்ட அது பெரிய பொருளாதார அளவு எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 25 கோடி இழப்பீடுங்கும் போது அதோடைய படத்துடைய பெரிய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை நமக்கு அது புரியல. உதயநிதிக்கு எவ்வளோ சம்பளம் பேசுனாங்க, எத்தனை நாள் ஷூட்டிங் நடத்துனாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஷூட்டிங் செலவு 5 லட்ச ரூபா நீங்கள் வச்சா கூட ஒரு 10 நாள் நடத்திருப்பாங்களா? ஒரு 50 லட்சம் ஆயிருக்குமா அல்லது 1 கோடியே கூட ஆயிருக்குமா? அப்போ இது 25 கோடி கேட்குற அளவுக்கு அதில் என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அது நியாயமாக கேட்கப்படுகிற தொகையா
அல்லது வந்து 25 கோடி கேட்டால் தான் அதில் ஒரு 10 கோடியாவது நமக்கு வரும்னு நினச்சி கேட்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இது Okay. எல்லாமே நீதிமன்றம் விசாரித்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நிச்சயமா. நிகழ்ச்சியில் கலந்துங்க இதை இவ்வளோ தர்றோம்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஆடுறதுக்கு. பிரபுதாவை பொறுத்தளவுக்கு அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறவர். அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வெளியில் வந்து வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போ அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இரவு 10-11 மணிக்கோ நீங்கள் இருக்கும் பொழுது அங்கே யாரோ ஒரு சமூக விரோதி வராரு, அதனால் ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு தகவலுங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை இப்படியெல்லாம் ஷார்ட்டாக முடிக்காமல், இப்படியெல்லாம் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்காமல் அடுத்தடுத்து வேற எங்கேயோ கொண்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி 3ஆம் பகுதிக்கு கொண்டு போகிறாரு. என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க.